கொலை குற்றவாளியான கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த மலைச்சாமி என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. முன்விரோதம் காரணமாக கடந்த 2021ஆம் ஆண்டில் ராஜேஷ் கண்ணன் என்பவர் மீது மலைச்சாமி அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த வழக்கில் விசாரணை முடிவுற்று சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் மலைச்சாமி குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்ட நிலையில் கொலை குற்றவாளியை சிறையில் அடைக்க காவல்துறையினர் பாதுகாப்போடு அழைத்து சென்றனர். சிறுமிக்கு பாலியல் சீண்டல் செய்து தொந்தரவு கொடுத்த நபருக்கு 25 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 40,000 ரூபாய் அபராதம் விதித்து தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த சுருளிவேல் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு சிறுமிக்கு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தொந்தரவு செய்ததாக உத்தமபாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மேலப்பட்டு கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வரும் மயானம் போதுமான அளவில் இல்லாததால் இறந்தவர்களின் சடலங்களை ஏற்கனவே புதைத்த சடலத்தின் மீதே மற்றொரு உடலை புதைப்பதற்கு குழி தோண்டும் அவலம் நீடித்து வருவதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஊர் பொதுமக்கள் மற்றும் புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் பாபு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் மனு அளித்திருந்தனர். இதற்கு நடவடிக்கை எடுக்கும் விதமாக வருவாய் வட்டாட்சியர் சசிகலா தலைமையில் மயானத்தை பார்வையிட்டு அளவீடும் செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். தென்காசி அருகே வாசுதேவநல்லூரை சேர்ந்த அரசு பள்ளியில் பயின்று வந்த 11ஆம் வகுப்பு மாணவி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் போலீசார் பள்ளி மாணவியின் தற்கொலைக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். பெரம்பலூர் அருகே திருவள்ளக்குறிச்சி கிராமத்தில் கல்குவாரி ஏலம் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தை அரசை வறட்சி மாவட்டமாக அறிவித்துள்ள நிலையில் இதுபோன்ற கல்குவாரிகளை கொண்டு வந்து விவசாயிகளை அழிப்பதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயலாளர் ரகு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை SS காலனி பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் மூலம் 100 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநகராட்சி மேயர் ஆகியோர் பங்கு பெற்று சிறப்பித்த நிலையில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அச்சதி தூவி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எதிர்க்கட்சியினர் தன்னை வளைகாப்பு அமைச்சர் என்று கேலி கிண்டல் செய்வதை பொருட்டாக நினைக்கவில்லை என்றும் இதனை பெருமையாகவே கருதுவதாக தெரிவித்தார். சென்னை ஒரகடத்தில் கல்லூரி மாணவனை கத்திமுனையில் மிரட்டியதோடு அவரை தாக்கி கூகுள் பே மூலம் ரூபாய் 10,000 பணம் நகை பறித்த வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரகடம் போலீசார் ஆகாஷ் குப்தாவின் செல்போன் எண்ணிலிருந்து பணம் பெற்ற மர்ம நபரின் செல்போன் எண்ணை வைத்து ஒரகடம் அருகே ஆரம்பாக்கத்தில் நண்பர் வீட்டில் தலைமறைவாக இருந்த முத்துராஜா, பிரதீஷ், உதயகுமார் உள்ளிட்ட 7 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் வழிப்பறி சம்பவத்திற்கு பயன்படுத்திய காரையும் கைப்பற்றி 7 பேரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாம்பரம் அருகே தகராறில் ஈடுபட்ட 9ஆம் வகுப்பு மாணவனை ஆசிரியர் கண்டித்ததால் மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறந்த பிறகு உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்று உருக்கமான கடிதத்தை எழுதி வைத்து பள்ளி சிறுவன் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மாணவனின் உயிரிழப்பிற்கு உண்மையான காரணம் தெரியும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று அரசு பள்ளியை உறவினர்கள் முற்றுகையிட முயன்றனர். அப்போது உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்த பின்பு அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அங்காளம்மன் கோயில் 80வது நந்தா தீவு குண்டம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்த கோஷத்துடன் குண்டம் இறங்கி தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர்.
ஓசூர் நகரம் பெரியார் நகர் பகுதியில் அமைந்துள்ள சங்கீதா கைபேசி அங்காடியை நடிகரும் தனியார் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான புகழ் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். கடை திறப்பு விழாவை முன்னிட்டு இன்று ஒரு நாள் மட்டும் ₹1 செலுத்தினால் கைபேசியை பெற்றுக் கொள்ளலாம் என்ற விளம்பரத்தால் பொதுமக்கள் அங்கு குவிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் உயரமான மின்கம்பத்தில் தேர் உரசியதால் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவரை காப்பாற்ற சென்ற தந்தை செல்வமணி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் அரசு ஊழியர் வீட்டில் 30 பவுண்ட் நகை கொள்ளை போன வழக்கில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடன் தொல்லையால் குடும்பத்தை சமாளிக்க முடியாமல் திணறி வந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கணேசன் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவலர் கண்ணன்குமாருடன் சேர்ந்து பூட்டிய வீடுகளில் திருட்டில் ஈடுபட திட்டம் தீட்டியது தெரியவந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தனது தாயுடன் இருசக்கர வாகனத்தில் அரசு பள்ளிக்கு சென்ற 11ஆம் வகுப்பு மாணவி நிலை தடுமாறி விழுந்ததில் பின்னால் வந்த டிப்பர் லாரி மாணவி கால் மீது ஏறி இறங்கியதில் 2 கால்களும் நசுங்கி படுகாயமடைந்த மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் காலை மாலை என தினம்தோறும் அதிக அளவில் அதீத வேகத்துடன் லாரிகள் சென்று வருவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் அங்கு ஒன்று திரண்டு போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகரின் முக்கிய சாலையில் வெறிநாய் கடித்து பெண்கள் உட்பட 7 பேர் ரத்த காயங்களுடன் ஒசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களை கடித்து குதறிய வெறிநாயை பொதுமக்கள் அடித்துக் கொன்றதாக கூறப்படும் நிலையில் வெறிநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாதாவரம் தொகுதி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாதாவரம் பஜார் சாலையில் நடைபெற்றது. சோழவரம் ஒன்றிய செயலாளர் கார்மேகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி மற்றும் கழக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி, தமிழகத்தில் கொடுங்கோல் ஆட்சி நடப்பதாகவும் இதை பற்றி பேசினால் வழக்கு பதிவு செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.